திரு துரைகரனா, திரு பன்னீர்செல்வம் முடிவு எடுக்காம காலத்தை தள்ளி போடுறாரா, முடிவு எடுத்துட்டு செயல்படுத்துவதற்கான நேரம் வர்ற வரைக்கும் காலத்தை தள்ளி போடுறாரா? நம்முடைய சகோதரர் சாமிநாதன் பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார். எல்லாரும் வெளியேறிய நிலையில் நிராயுதபாணியாக திரு ஓபிஎஸ் இருக்கார் அப்படின்னு. நான் அப்படி பார்க்கல. எல்லா தளபதிகளும் சென்றுவிட்ட நிலையில் ஒரு தனி மனித இராணுவமாக திரு ஓபிஎஸ் நின்று தன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன். அவருடைய நிலைப்பாடு என்பதும் அவருடைய லட்சியம் என்பதும் ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தன்னுடைய எதிர்கால அரசியல் பாழானாலும் பரவாயில்லை, தன்னை நம்பி வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடைய அரசியல் எதிர்வாக முக்கியம் என்கிறது. இந்த விஷயத்தை தான் கடந்த மாதம் திரு அமித்ஷாவை பார்த்து வலியுறுத்திட்டு வந்திருக்கிறார். ஸோ அதனுடைய நீட்சியாக தான் இப்போ ஒன்றா நடக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் திரு அமித்ஷா ஆகட்டும், திரு பியூஷ் கோயல் ஆகட்டும், திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், இவங்க எல்லோருமே சொன்ன கருத்து என்பது ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றி டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் சாத்தியம். ஒரு 60-70 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இவர்கள் இருப்பதாக தகவல்கள் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் பலருமே இதை தான் விரும்புகிறாங்க. மத்திய பாஜகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றான் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக. கடந்த 3-4 ஆண்டுகளாக அதை நான் வலியுறுத்தி வருகிறேன். ஸோ இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்பதை பாஜகவும் முழுவதுமாக உணர்ந்து அதன் அடிப்படையில் இப்போ இந்த முயற்சி நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்படி வருகிற பொழுது நிச்சயமாக அவர் இந்த நிலைப்பாட்டில் ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். அவருக்கு பல சோதனைகள் நம்ம பார்த்த வகையில ஒரு வேறு யாரு சொல்ற வார்த்தைகளுக்கும் கூட அவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டியதில்லை. திரு ஓபிஎஸோட இருந்தவங்கள்ல சொல்ற வார்த்தைகள், திரு வைத்திலிங்கத்தின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. சில தினங்களுக்கு முன்பு நடந்த கூட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கும் வரை நாங்க அந்த அதிமுகவுக்கு போக மாட்டோம் அப்படின்னா திரு வைத்திலிங்கம் பேசினாரு. அவ்வளவு ஆர்ப்பரிப்பு, அவ்வளவு வரவேற்பு அவர் சொன்ன கருத்துக்கு. திரு வைத்திலிங்கம் திமுகவில் போய் சேரும் போது சொன்ன கருத்து, முடிவெடுப்பதற்கு திரு பன்னீர்செல்வம் காலம் தாழ்த்துகிறார் அப்படின்னு. இப்போ ஒருங்கிணைந்த அதிமுகக்குள்ள அவர் அகாமடேட் பண்ண போறாங்கன்னா அதிமுக தொடர்பாக அவர் போட்ட வழக்குகள் எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறாரா, எந்த பொசிஷனையும் அவர் கேட்டுக்கொள்ளாமலே போய் இணைய போகிறாரா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. இவ்வளவு சமரசங்களுக்கு அவர் தயாராயிட்டாரா திரு பன்னீர்செல்வம்? இல்ல, ஒரு அரசியல் தலைவருக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகள் ஏற்படலாம், நம்ம பார்த்துருக்கோம் பல தலைவர்கள். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரே சமகால சோதனைகள் இருக்குல்ல, குடும்ப ரீதியான பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனை, அரசியல் ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்தோம். இதையெல்லாம் தாண்டி சோதனைகள் எல்லாம் கடந்து நம்மை நம்பி வந்துட்டாருங்க. முதல் தர்ம யுத்தத்தில் நம்பி வந்த பலருக்கு எதையும் நம்மளால செய்ய முடியல. இப்ப நம்பி வந்த யார் இருக்கா கூட? எங்க அவரோ நம்பி வந்த யாராவது கூட இருக்காங்களா? யாராவது ஒரு பேரை சொல்லுங்களேன். அரசியலில் பாதுகாப்பான பயணம் முக்கியம், எதிர்கால பலன்கள் முக்கியம் என்று கருதுகிற முன்னணியினர், நான் சொல்றது இவரை நம்பி வந்திருக்கிற அடிப்படை தொண்டர்கள், கிளை நிர்வாகி, நகரம், ஒன்றியம், பேரூர் என்று இருக்கிறான்ல, காலங்காலமாக ரெட்டலைக்கு மட்டுமே வாக்களிப்பேன் என்று பேசி வருகிறவர்கள், அவங்கள சொல்றேன். இந்த முன்னணி நிர்வாகிகள், முன்னாள் எம்பி, முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரியத்தில் இருந்த அந்த முன்னணியினர் அரசியலில் தங்களுக்கான அந்த சுய லாபம் அதை பார்த்து தான் போவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இந்த முடிவை எடுத்து போயிருக்காங்க. அப்படி போன எல்லோருமே என்ன சொன்னாங்க, ஓபிஎஸ் அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் குறிப்பிட்ட மரியாதைக்குரிய வைத்தியலிங்கம் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ஒரு உடனடியாக ஒரு முடிவை எடுத்து அறிவித்து எடப்பாடிக்கு எதிராக நாம் களமாடணும், அவரை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற பார்வை தான் அவங்கள்ட்ட சொன்னாங்க. ஆனால் அப்படி களமாடி வீழ்த்துகிற அந்த தன்மையை எடுப்பதற்கு பொருளாதார ரீதியாக பல கோடிக்கணக்கான ரூபாய் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு இந்த உரிமை மீட்பு கழகத்தை வழிநடத்துகிற திரு ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே தான் செலவழிக்கணும். ஏன்னா அவரை நம்பி பயணிக்கிற யாருமே பணத்தை செலவு பண்ணி ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதிக்கு 20 கோடி 30 கோடி தம் பண்ணிட்டாங்க, வாக்குக்கு 2000 கொடுக்க போறாங்கன்னா செய்திகள் வருகிறது. அப்ப இதை மீட்டெடுப்பதற்கு, இதிலிருந்து
நம்ம தொண்டர்களை களத்தில் இறக்குவதற்கான அந்த பணபலம் நிச்சயமா அவர்கிட்ட இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லைங்கிற இடத்துக்கு திரு பன்னீர்செல்வம் நகர்ந்துட்டார். அப்போ தன்னை நம்பி வந்திருக்கிற தொண்டர்களுக்காக அந்த முடிவை அவர் ஏற்றிருக்கிறார். நீங்க குறிப்பிட்டது மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த உண்மையிலேயே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று கருதுகிற பாஜக இந்த முயற்சியை எடுக்கும். அதற்கான முயற்சி நடைபெற்று வருவதாக தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன அந்த வாக்குமூலத்திலிருந்து, திரு அண்ணாமலை சொன்னது, திரு நயினா நாகேந்திரன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதை நோக்கி போகுது அப்படின்னு தான் பாக்குறேன். சோ அவருடைய லட்சியம் என்பதும் இதுதான், ஒன்றுபட்ட அதிமுக. இருக்கிற பிரச்சனைகளை கடந்து நம்ம இதை ஒன்றுபட்டுட்டோம்னா, இவங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா நாம பிரச்சனை இல்லாம ஒதுங்கிடுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலையில தான் அவர் இருக்காருன்னு தான்